மறைக்கப்பட்ட நாயகர்களை நினைவில் வைத்தால் நாம் மாறிவிடுவோம். வாருங்கள் பார்ப்போம். நான் முகமது ஜானூஸ். இன்று பல பாடப்புத்தகங்களில் சிலரது பெயர்கள் பொறிக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள்தான் உலகத்தின் மாற்றத்திற்கு காரணமாகவும் இருந்தவர்கள். அவர்கள் பேசினால் அடிமைத்தனம் கேள்வியாகும், சுரண்டல்கள் உடையும், அதிகாரம் நடுங்கும். அதனால் தான் அவர்கள் மறைக்கப்பட்டார்கள். ஒருவரை மறைக்கலாம், ஆனால் அவர்களது கருத்துக்களை ஒருபோதும் மறைக்க முடியாது. உதாரணமாக வ.உ. சிதம்பர பிள்ளை. அவர் இந்தியாவை சேர்ந்த ஒருவர். அவர் எந்த ஒரு வரலாற்று புத்தகங்களிலும் பொறிக்கப்படவில்லை. அவர் பிரிட்டிஷ் கடற்படைக்கு எதிராக அவர்களின் கப்பல் துறைகள் அனைத்தையும் எரித்துவிட்டு தனக்கென்று அல்லது இந்தியாவுக்கென்று ஒரு கப்பல் துறையை உருவாக்கினார். அதே போன்று இலங்கை எடுத்துக்கொண்டால் பண்டார வன்னியனும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக போராடினான். இதனால் அவனது வரலாறும் மறைக்கப்பட்டது. நீங்கள் அவர்களை மறைக்கலாம், ஆனால் அவர்களது கருத்துக்களை ஒருபோதும் மறைக்க முடியாது. இன்று நாம் யார் எதை பேச வேண்டும் என்கின்ற தீர்மானிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். எனவே மறைக்கப்பட்ட நாயகர்களை நினைவில் வைத்தால் அடிமைத்தனம் எனும் சொல்லுக்கே இடமில்லாமல் போய்விடும். இது இலங்கை மாத்திரமல்ல, முஸ்லிம் சமுதாயத்திற்கு இருக்கப்பட்டது. பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை முதலில் கண்டுபிடித்தவர்களும் முஸ்லிம் விஞ்ஞானிகள் தான். ஆனால் அது வரலாற்றில் மறைக்கப்பட்டது. எனவே உங்களுக்கு அவ்வாறு மறைக்கப்பட்ட விஞ்ஞானிகளின் பெயர்கள் தெரிந்திருக்குமாக இருந்தால் அல்லது அறிஞர்களின் பெயர்கள் தெரிந்திருக்குமாக இருந்தால் கமெண்ட் செய்யவும். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். விரைவில் மீண்டும் நான்